வெல்கம் எவ்ரி ஒன். எல்லோரும் எனக்கு வந்து இந்த க்ரைம் சீன் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த க்ளூவெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். திருடன் வந்து பேங்க்கை ராபரி பண்ணிட்டு போயிருக்கான். அவன் என்னெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் நகையை விட்டுட்டு போயிருக்கான். அப்புறம் ஒரு தொப்பி கிடச்சிருக்கு, முக்கியமான எவிடன்ஸ். அது போக கைரேகை கிடச்சிருக்கு. அப்புறம் கடப்பாரை இருக்குது. ஸோ நம்ம வந்து பேங்க்கோட வந்துட்டு வாட்ச்மேன்ட்ட விசாரிப்போம் அவன் என்ன பார்த்தான் அப்படின்னு. சொல்லுங்கள் வாட்ச்மேன், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் ஜானா. ஓகே, என்ன சத்தம்லாம் கேட்டுச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க? சவுண்டு கேட்டோன்னு போய் பார்த்தியா? ஏன்டா டேய், நீ சவுண்டு கேட்டோன்னு பார்த்திருந்தேன்னா அது எப்படிடா அங்கே கொள்ளை நடந்திருக்கும்? உண்மையை சொல்லி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. என்னது, டிவி பார்த்துட்டு வடையும் டீயும் குடிச்சிட்டு இருந்தியா? விளங்கிரும், உன்னை நம்பி பேங்கை கொடுத்துட்டு போனாங்க பாரு. சரி, திருடனை பற்றி ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் சொல்லு. என்னது, திருடன் தொப்பி போட்டிருந்தானா? ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம். நமக்கு கிடச்ச எவிடன்ஸ் படி ஒருத்தன் சிக்கியிருக்கான். அடங்கமாக இவனாக தான் இருக்கும்னு நினைக்கேன். இவனை செக் பண்ணி பார்ப்பேன் ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு. டேய், காசை ஏன்டா ஜட்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க? இன்னும் வேறு என்னலாம் தான் வச்சுருக்க? துப்பாக்கி வச்சுருக்கான். இவனை விசாரிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு. டேய், ஸ்டேஷனுக்கு வாடா, இன்னைக்கு உனக்கு இருக்குது. இவன் பேர் ஜான் ஸ்மித். ரொம்ப ரகடான ஆளா. இவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன? இன்னைக்கு இவன்ட்டு வந்து விசாரிக்காமல் விடக்கூடாது. இன்னது எவ்வளோ தெனாவெட்டா உட்காந்துருக்கான் பாரு. காஃபி சொல்லணும். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு நாய. சிரிக்காதடா, வாயை உடச்சிட போகிறேன். சரி, இது உன்னோட தொப்பியான்னு பார்த்து சொல்லு. என்னது, திருடன் உன்னே மாதிரி ஒரு தொப்பி போட்டு வந்திருக்கானா? அப்போ நீ இல்லைன்னு சொல்கிற. இரு, உன்னைய கவனிக்கிற மாதிரி கவனிச்சாதான் நீ சரி வருவ. என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது துப்பிட்ட? பண்ணுறெல்லாம் பண்ணிவிட்டு சிரிக்கிறியா? வாயை உடைக்கிறேன். என்னடா இப்போ பதுங்குற? மூக்கு உடஞ்சிருச்சா? அடிக்கிற அடியில் பாத்ரூமே வந்துடும் உனக்கு. பார்த்துரு. சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உங்களை திருத்துறது என் வேலை இல்லை. உன்னை இப்போவே பொசிக்கிறேன் எலக்ட்ரிக் மிஷினில் வச்சு.